யுத்தத்தில் இஸ்ரவேலை பாதுகாப்பீராக. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. இஸ்ரவேல் ஜனத்தார் அந்நிய தேசத்தாரோடு யுத்தம் பண்ண போகும்போது கர்த்தருடைய விசேஷித்த பாதுகாப்பும் பராமரிப்பும் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட இருக்க வேண்டும் என்று சாலமோன் ஜெபம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் பண்ண போகும்போது தேவாலயத்தை விட்டு தூரமான இடங்களில் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அங்கே அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தேவாலயத்தை விட்டு தூரமாய் இருந்தாலும் அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களுக்கு கிருபை காண்பிக்க வேண்டும் என்று சாலமோன் ஜெபம் பண்ணுகிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில், நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாப்பார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு எதிராக கலகம் பண்ணி பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தால் கர்த்தர் அவர்களை தண்டித்து போடுவார். கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இராது. நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரம் என்பது எருசலேம் நகரத்தை குறிக்கும். தாவீது இந்த நகரத்தை தெரிந்து கொண்டார். கர்த்தரும் இந்த நகரத்தையே தமக்கு தலைநகரமாக தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியாக ஜீவித்தால் அவர்களுக்கு நியாய விசாரிப்பு இல்லை. ஆனால் அவர்கள் பாவம் செய்தால் கர்த்தரே அவர்களுடைய நியாயாதிபதியாக இருந்து அவருடைய பாவத்திற்குரிய தண்டனையை அளிப்பார். இஸ்ரவேலின் நியாயத்தை விசாரிக்க வேண்டும் என்று சாலமோன் 2 முறை விண்ணப்பம் பண்ணுகிறார்.